ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அன்புடன் ஏகனா யூடியூப் சேனல். எப்படி ஸ்டார்ட் பண்ணுறதுன்னு தெரியல. நம்ம எதிர்பார்த்த ஸ்டார்ட்டு கிடையாது. ரொம்ப டிஸப்பாயிண்டட் நான். ரொம்ப டிஸப்பாயிண்டட். ஏன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு புது டீமு, புது மைண்ட் செட்டில் இருப்பாங்க. பக்கா ஓப்பன் பண்ணுவாங்கன்னு நான் பார்த்தேன். ஓகே, அதுக்கு சில ரீசன் இருக்குது. நம்ம அதை சொல்லலாம், பேசலாம். ஸோ இந்த வீடியோவில் ஃபுல்லாக நம்ம என்ன பேச போகிறோம்னா, என்ன தப்பு நடந்துச்சு, என்ன சிஎஸ்கே டீம் மாற்றணும் அப்படின்னு தான் பேச போகிறோம். பட் நாம் சொல்லி தான் மாற்ற போகிறாங்கன்னு இல்லை. பட் நமக்கு தோணுதை ஒரு காமனாக உங்களுக்கு என்ன தோணிருக்குமோ அதான் நானும் பேச போகிறேன் உங்களில் ஒருத்தனா. வாங்க வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். எஸ், ஸோ ஃபஸ்ட்டு சஞ்சு ஓப்பன் பண்ணுறாரு. எனக்கு என்னவோ சஞ்சு வந்து ப்ரெஷரை ஃபீல் பண்ணாரோ அப்படின்னு தோணுது. இத்தனை வருஷமாக ஒரு டீம் காட்டிட்டு திடீர்னு ஆப்போசிட் வந்து ஆடும்போது லைட்டாக அந்த ப்ரெஷரை ஃபீல் பண்ணாருன்ற மாதிரி இருந்துச்சு. அது பிச்சை சரியாக ரீட் பண்ணார், ரீட் பண்ணல. அந்த கமெண்டேட்டர் சொன்னாங்க சரியாக ரீட் பண்ணல அப்படின்ட்டு. அந்த அளவுக்கு நம்ம போகக்கூடாது. பட் அவர் வந்து கொஞ்சம் அந்த ப்ரெஷரை ஃபீல் பண்ணனால தான் அந்த விக்கெட் கொடுத்தாரோன்ற மாதிரி என் மைண்ட் செட்டு. மற்றபடி நான் வந்து அவரை குறை சொல்ல போகிறதில்ல. இங்கே எனக்கு பெரிய ஒரு அப்செட் என்னன்னா, லாஸ்ட் வீக்லேயே தான் அந்த அப்செட் எனக்கு ஃபாலோ பண்ணுது. நிறைய பேர் வந்து நீங்கள் சொன்னது நடக்கலன்னு சொல்லிட்டு எனக்கு கிண்டல் பண்ணால தவிர, பட் நான் என்ன சொல்ல வரேன்றது யாரும் புரிஞ்சிக்கல. ருத்துராஜ் வந்து ஓப்பன் பண்ணக்கூடாது. சஞ்சு சாம்சன் அலாங் வித் ஆயுஷ் மாத்ரே, இதுதான் ஒரு கரெக்டான காம்பினேஷன். ஏன் வந்து ஒரு தெளிவான விளக்கம் கொடுத்தேன் லாஸ்ட் வீக்கும். இப்போ நான் சொல்கிறேன் பாருங்க. ஒரு ஆயுஷ் மாத்திரையோட மைண்ட் செட் என்னவா இருக்குன்னா, ஓப்பனிங்கில் நான் இறங்கி அடிக்கணும். ஓகேங்களா? எனக்கு வந்து எந்த பிரச்சனையும் இல்லாமல் இருக்கணும். அந்த பிரச்சனைனா என்ன? இப்போ ருத்துராஜ் கெய்க்வாட் போய் ஆடுறாரு அலாங் வித் சஞ்சு சாம்சன். ருத்துராஜ் கெய்க்வாட் வந்து அவுட் ஆகுறாரு. ஓகேங்களா? ஸோ ருத்துராஜ் கெய்க்வாட் அவுட் ஆகுறாருன்னா அடுத்து யார் அவுட் ஆகிறா? சஞ்சு சாம்சன் அவுட் ஆகிறார், ருத்துராஜ் கெய்க்வாட் அவுட் ஆகிறார். ஸோ ஒரு ஆயுஷ் மாத்திரைக்கு என்ன ஃபீல் ஆகுதுன்னா இதுதான் ஃபீல் ஆகும். ஆஹா, 2 விக்கெட் போயிடுச்சு, சீனியர்ஸும் போயிட்டாங்க, ஒரு ப்ரெஷரு, நம்ம கொண்டு போவோமா அப்படின்னு தோணும். ஆனால் அது ஆயுஷ் மாத்திரை ரோல் கிடையாது, அது ருத்ராஜ் கெய்க்வாட் ரோல். ஆஹா, பசங்க வந்து ஆனாங்க, டக்குன்னு விக்கெட் போயிடுச்சு, இப்போ நான் வந்து டீம் அடுத்து கொண்டு போகணும். அப்போ நான் கொஞ்சம் ஸ்லோ அண்ட் ஸ்டெடி ஸ்டார்ட். ஏன்னா அதுதான் அவரோட பேட்டிங் எபிலிட்டி. அவர் ஸ்லோ அண்ட் ஸ்டெடி ஸ்டார்ட்டாக போகிறாள் லைக் விராட் கோலி. அப்போது ஆயுஷ் மாத்திரை நீங்கள் ஓப்பன் அனுப்பிட்டு நீ சுற்றுக்கணும்னா கண்டிப்பாக சுற்றுவான். ஏன்னா வந்து ஒரு ஓப்பனிங் பேட்ஸ்மேன் லாஸ்ட் இயர் அது பண்ணி காட்டார். அகைன்ஸ் ஆர்சிபி 94 அடிச்சாரு. அங்கே நிறைய மேட்ச் வந்து அவர் இன்டர்ன் காட்டினார். ஸோ இந்த டைம் அந்த ப்ரெஷரை ஃபீல் பண்ணார். அடிக்க வேண்டிய அந்த பவுன்சர் பாலே பயந்து தான் வச்ச மாதிரி இருந்துச்சு. ஸோ அவர் எதிர்பார்க்கல அந்த பவுன்சர். எனிவே அது ஒரு எனக்கு பிடிக்கல, அப்செட். ஈவன் நான் சொல்லுவேன், அப்படி இல்லையா நீங்கள் மேத்யூ ஷாட் கூட கொண்டு வாங்க ஓப்பனர், இல்லை 1 டவுன். எனக்கு தெரிஞ்சு ஒரு 2 டவுன் மாதிரி ருத்ராஜ் வந்தால் நல்லா இருக்குமோன்னு நான் ஃபீல் பண்ணுறேன். லிட்டரலி இந்த தாட் உங்களுக்கு இருக்கா? அட்லீஸ்ட் 1 டவுன் வரலான்னு உங்களுக்கு தோணுனா நீங்கள் சொல்லுங்கள். இதான் நான் எதிர்பார்க்குறேன். ஸோ இது வந்து ஒரு பெரிய பிரச்சனையாக இருக்குது. அண்ட் பார்த்தீங்கன்னா, அதாவது கொஞ்சம் சிஎஸ்கே இன்னமும் அந்த ஒரு விஷயத்தை அப்டேட் ஆகலை. எல்லா டீமும் பவர் பிளேவில் என்ன ஸ்கோர் செட் பண்ணலான்னு இருக்கிறப்ப சிஎஸ்கே மட்டும் நாம செட்டில் ஆகிட்டா போதும்னு நினைக்கிறாங்க பவர் பிளேவில். அந்த டிஃப்ரெண்ட் உங்களுக்கு புரியுதா? மற்ற டீம் வந்து ஒரு டார்கெட்டை செட் பண்ண பார்க்குறாங்க. ஒரு பவர் பிளேவில் 6 ஓவர் 70 அடிக்கணும், விக்கெட் அப்புறம் கதை. நம்ம ஃபஸ்ட்டு ஒரு டார்கெட்டை செட் பண்ண நினைக்கிறாங்க. ஆனால் இங்கே என்ன பிரச்சனைனா, டீம் வந்து செட்டில் ஆகுன்னு நினைக்குது. ஒரு 10 பால் சாப்பிட்லாம், 4 பால் சாப்பிட்லாம். இதை வந்து நான் வந்து ருத்ராஜ் கெய்க்வாட் ஐ நோ இஸ் அ பென்டாப்ளஸ் பேட்ஸ்மேன், நின்றுட்டாருன்னு அடிப்பார். ஆனால் பவர் பிளேக்கு அது வேலை ஆகாது. காலம் மாறிடுச்சு. பவர் பிளேவிலேயே அடின்னு அடிக்கிற பசங்களாம் வந்துட்டாங்க. நீங்கள் சூரியவன்ஷி பாருங்கள். ஓகே, சினாரியோ வேறு. ஒரு சின்ன டார்கெட்டை சேஸ் பண்ணணும்னா ஃப்ரீயாக ஆட போகிறாங்க, அப்படி சொல்லலை. பட் எல்லா டீமும் பாருங்கள் பவர் பிளேவில் அடின்னு அடிக்கிறாங்க. பட் இங்கே சிஎஸ்கேவில் மட்டும் அது மாறவே இல்லை. ரொம்ப வருஷமாக மாறல. அதை மாற்றணும்னா ஒரு ஆயுஷ் மாத்திரை, இல்லை ஒரு மேத்யூ ஷாட்டு, இல்லை ஒரு உருவில் பட்டியல் மாதிரி ஒரு ஆள் ஓப்பனிங் பண்ணணும். என்ன வேணால் ஆடட்டும், ஆடணும். ஓகே. ஸோ இன்னொன்று என்ன பார்த்தீங்கன்னா, தூபே ஏன் இந்த தப்பு பண்ணான்னு தெரியல. ஓகே, விக்கெட் போயிடுச்சு, 4-5 விக்கெட் போயிடுச்சு, நாம கொண்டு போகலான்னு அவர் நினைக்கல. பட் இன்டர்ன் காட்டுறது கரெக்ட் தான், எல்லாம் சொல்ல. பட் ஸ்டார்டிங்கில் எல்லாருமே இன்டர்ன் காட்டி ரன் வர்றப்போ அவர் போனவொடனே அடித்து இன்டர்ன் காட்டுறது வேறு. விக்கெட்டு விழுந்துட்டு இருக்கு. இப்போதைக்கு நம்ம ஒரு 14-12 ஓவர் போவோம், அப்புறம் பார்த்துக்கலான்னு அவர் போயிருக்கணுமோ எனக்கு தோணுது. ஏன்னா ஒரு 6 அடிச்சிட்டாரு. ஸோ தூபே அந்த தப்பு பண்ணிட்டாரோ அப்படின்னு தோணுது. ஏன்னா அடிக்க வேண்டிய டைம்ன்றது ஒன்று இருக்குது, சுச்சுவேஷன் காப்பாற்ற வேண்டிய டைம்னு ஒன்று இருக்குது. இந்த டைம் அதையும் அவர் மிஸ் பண்ணிட்டாரு. ரொம்ப டிஸப்பாயிண்டட். தூபே வந்து பொறுமையாக போயிருக்கணும்னு தோணுச்சு. சில விஷயங்கள் ருத்ராஜ் கேப்டன்சின்னு சொல்லும்போது பார்த்தீங்கன்னா பிச்சு தப்பாக ரீட் பண்ணிட்டாரோ. ஏன்னா சசி சொன்ன மாதிரி தான், சென்னையில் ஃபுல்லாக வீலு, ஹாட்டு, ட்ரை கண்டிஷன், நல்லா பால் வந்து பவுன்ஸ் ஆகி பேட்டுக்கு வரும். ஆனால் அங்கே பார்த்தீங்கன்னா அது பேட்டுக்கு வராது. அந்த ஒரு பிச்சை வந்து கரெக்டாக ஓகே நம்ம பேட்டுக்கு வராது, நம்ம கொஞ்சம் இப்படி பண்ணியிருக்கலாம், அப்படி பண்ணியிருக்கலாம்னு யோசிச்சாங்களா இல்லையான்னு தெரியல. இல்லை காம்பினேஷன் மாற்றிடலாம் அப்படின்னு யோசிச்சாங்களான்னு தெரியல. அந்த இடத்துல ஒரு தப்பு பண்ணிட்டாங்க. எஸ், அது ஒரு பெரிய தப்பு. அண்ட் சில விஷயங்களை நோட் பண்ணது மட்டும் பார்க்குறேன். யங்ஸ்டர்ஸ் வந்து நர்வஸ் ஆகிட்டாங்களோ. ஒரு ஃபஸ்ட் மேட்ச் தான், பட் எல்லாருமே ஒரு யங்ஸ்டர்ஸ் கூட்டம். சஃப்ராஸ் கான்லேருந்து, கார்த்திக் சர்மாவிலேருந்து, ஸோ ஆடின எல்லாருமே பார்த்தீங்கன்னா ஒரு யங்ஸ்டர். ஈவன் மேத்யூ ஷாட்டுக்கு ஃபஸ்ட் மேட்ச் இது. எல்லாருமே என்ன ஃபீல் பண்ணிட்டாங்கன்னா கொஞ்சம் அந்த ப்ரெஷருக்குள்ளே போயிட்டாங்களோன்னு தோணுது. எப்படியாவது கொஞ்சம் நம்ம ப்ரூவ் பண்ணிடணும். எஸ்பெஷலி கார்த்திக் சர்மாவுக்கு அந்த மைண்ட் செட் இந்த மாதிரி இருந்துச்சு. பட் அதெல்லாம் மாறும். நான் சொல்கிறது எல்லாமே மாறும். ஓகேங்களா? இது வந்து ஒரு புது டீமு, புதுசாக ஸ்டார்ட் பண்ணி வர்றாங்க.
அண்ட் அகைன் பார்த்தீங்கன்னா பவுலிங் பக்கம் போயிடலாம். எனக்கு ரொம்ப ஒரு இது ஒன்று மட்டும் எனக்கு ரொம்ப அப்செட்டுன்னா, ஏன் வந்து ஸ்பின்னரை 2024 ருத்ராஜ் கெய்க்வாட் நம்ப மாட்டாரு. தலைவர் எத்தனையோ மேட்ச் ஆஷானாவெல்லாம் வச்சு ஒரு லோ ஸ்கோரை நம்ம வந்து டிஃபெண்ட் பண்ணுவோம். இல்லை ஓரளவுக்கு நம்ம கிட்ட போகணும்னா ரன் ரேட்டை காப்பாற்றணும்னா ஸ்பின்னர்ஸ் ஸ்டார்ட் பண்ணுவார். ஒரு 2 லெக்ஸ் ஐ மீன் சூரியவன்சி அண்ட் ஜெய்ஸ்வால் 2 பேருமே லெஃப்ட் ஆர்ம் பேட்டர்ஸ். ஸோ ஏன் வந்து ஒரு மேத்யூ ஷாட்டோட போயிருக்கக்கூடாது, இல்லை ஒரு ஈவன் லெஃப்ட் ஆர்ம் ஸ்பின்னராக இருந்தாலும் ஏன் வந்து நம்ம வந்து 100 அகமத்தோட போயிருக்கக்கூடாதுன்னு வந்து ஏன் யோசிக்க மாட்டாருன்னு தெரியல. அது ஒரு கொஞ்சம் நல்லா இருந்திருக்கும். பட் எனிவே மேட் ஹென்ரி ட்ரைட் வெல், ஒரு கேட்ச் கிடச்சிச்சு. பட் கார்த்திக் சர்மா அகைன் ப்ரெஷர் விட்டுட்டாரு. ஸோ என்ன சொல்கிறது, நமக்கு இன்னைக்கு நேரம் இல்லை அவ்வளோ சொல்லணும். அண்ட் அகைன் பார்த்தீங்கன்னா உர்வில் ஏன் வரல எல்லாமே கேட்குறாங்க. இன்னைக்கு நமக்கான நாள் இல்லைங்க. உர்வில் வந்தாலும் ஆடி இருப்பாரான்னு நம்ம சொல்ல முடியாது. ஓகேங்களா, ஈவன் கார்த்திக் சர்மா ஃபேஸ் ப்ரெஷர். பட் ஒரு விஷயம் என்னன்னா, லாஸ்ட் இயரே உர்வில் நமக்காக ஆடிட்டாரு. ஓகே, ஒரு விதத்தில் அந்த பாயிண்ட் ஓகே உர்வில் வந்திருக்கலாம் அப்படின்னு எனக்கு தோணுது. பட் மழையால் பால் வந்து எக்ஸ்ட்ரா பவுன்ஸ் ஆகலை, கீழே தான் வருது. சஃப்ராஸ் கான் நல்லா ஸ்வீப் ஆடுவார். அதன் அடிப்படையில் சஃப்ராஸ் கான் உள்ளே கொண்டு வந்தாங்க, வேறு எதுவும் இல்லை. எனிவே கொஞ்சம் ஜடேஜா அவர் பார்த்து ஆடி இருக்கலாம், அங்கேயும் ஃபெயில் ஆகிட்டார். ஸோ இதெல்லாம் வந்து நிறைய நெகட்டிவாக நமக்கு போச்சு. ஓகே, பாசிட்டிவ் ஏதாவது எடுத்துக்கலாம்னா ஒரு விஷயம், இந்த டீம் கிட்ட இன்டென்ட் இருக்குங்க. யங்ஸ்டர்ஸ் கிட்ட எஸ்பெஷலி இன்டென்ட் இருக்குது, வாங்க அடிச்சுக்கலாம் பார்த்துக்கலாம் அப்படின்ற ஒரு மைண்ட் செட்டில் அவங்க இருக்காங்க. அகைன் பார்த்தீங்கன்னா மேட் ஹென்ரி நல்லா ட்ரை பண்ணார் பவுலிங். நல்லா பண்ணாருங்க உண்மையிலே. ரன்னு போகிறது இருக்கட்டும், ஏன்னா லோ ஸ்கோரு கண்டிப்பாக அடிப்பாங்க. பட் அவரோட பால் வந்து எஃபெக்டிவாக இருந்துச்சு. அது வைபவ் சூரியவன்சிக்கு இந்த பக்கம் கேட்ச் போனதாக இருக்கட்டும், இல்லை அந்த பக்கம் கொஞ்சம் தள்ளி போச்சு சில பால் கேட்சுக்கு. பட் அதெல்லாம் கூட நல்லா இருந்துச்சு. அகைன் பார்த்தீங்கன்னா இன்னொன்று, இவ்வளோ ஒரு கேவலமான சுச்சுவேஷன், விக்கெட் போயிடுச்சு. பட் ஓவர்டன் நின்று கொஞ்சம் கொஞ்சமாக போயிட்டு ஒரு 120 ஸ்கோரை தாண்டினார். ஸோ நல்லா இருந்துச்சு. அன்ஷுல் கம்போஜர் கூட சப்போர்ட் பண்ணார். அது ஒரு ஓவர்டன் மேலே ஒரு நம்பிக்கை வருது. அகைன் பார்த்தீங்கன்னா கலீல் வந்து சூப்பராக பவுல் பண்ணார். எனக்கு அவரோட பால் பார்த்தீங்கன்னா உள்ள வெளியே, நான் ஆஷனாக பேசியிருந்தார், எங்கேருந்தோ ஈரோட்லேருந்து சென்னை கொண்டு வந்துட்டான் பால் இருந்தார். எஸ், அது ஹைட் வந்து மிஸ் ஆச்சு, இருந்தாலும் அவரோட பால் கொஞ்சம் இம்ப்ரெசிவாக இருக்குது. அகைன் பார்த்தீங்கன்னா அன்ஷுல் கம்போஜர் நல்லா பவுல் பண்ணார். ஸோ எனிவே டார்கெட் கமிட்டதால் எல்லாரும் சுத்த போகிறாங்க, விட்டு தட்டு கட்டுன்ட்டு. பட் அவரோட பவுலிங் இம்ப்ரெசிவாக இருந்துச்சு. சரி, ஓகே, என்ன மாத்திரம்னா எனக்கு தெரிஞ்சு இனி வரும் காலங்களில் அது நடக்காது. டெஃபினட்டாக சிஎஸ்கே பண்ணாது. அஸ் ருத்ராஜ் கேப்டனாகவும் அதை பண்ண போகிறதில்ல. காம்பினேஷன் மாத்திரம் நான் எப்பவும் சொல்லுவேன், ருத்ராஜ் 1 டவுன் ஆர் 2 டவுன் வரணும். ஆயுஷ் மாத்திரை ஃப்ரீயாக போய் நீ ஆடு, உன் பேட்டிங் ஸ்டைலு தான், நீ வந்து பவர் பிளே யூட்டிலைஸ் பண்ணு, ஆட விட்டால் மட்டுமே. வைபவ் சூரியவன்சி மாதிரி பாருங்க, பவர் பிளே தானே அவர் ஆட மாட்டார் சரியா. அதே மாதிரி தான் ஆயுஷ் மாத்திரை பவர் பிளே தாண்டி அவர் சூப்பராக ஆடுவார்னா எனக்கு தெரியல. பட் பவர் பிளே பேட்ஸ்மேனை பவர் பிளேவில் விட்டுருந்தோம். அண்ட் அக்ரெசிவ் ஸ்டார்ட் போயிடணும். இதுதான் சொன்னேன் நான். எல்லா டீமும் ஒரு டார்கெட்டை செட் பண்ணுவாங்க பவர் பிளே, ஆனால் நாம் மட்டும்தான் செட்டில் ஆயிடணும் அப்படின்னு நினைக்கிறோம். அந்த மைண்ட் செட்லேருந்து வெளியே வரணும். ஸோ அது ஒன்று மாற்றணும். அண்ட் பாசிட்டிவ் எனர்ஜி டீம் கொண்டு வரணும். ஓகே, இது வந்து ஒரு ஃபஸ்ட் மேட்ச் தான், சம்திங் ஹேப்பன், மழையால் நம்ம சரியாக ரீட் பண்ணாமல் போயிருக்கலாம். ஸோ ஹோம் மேட்சஸில் நம்ம வந்து கரெக்ட் பண்ணணும் அப்படின்னு நினைக்கணும். அண்ட் அகைன் அங்கே தலைவர் இருப்பார். ஸோ எனக்கு தெரிஞ்சு அந்த பாசிட்டிவ் எனர்ஜி அங்கே வந்து சேரும் நான் எதிர்பார்க்குறேன். இதெல்லாம் தான் சின்ன சின்ன கரெக்ஷன். எஸ், ஃபஸ்ட் மேட்ச் போயிடுச்சு. பட் ஹோப்பை விட்டுறாதீங்க. லெட் அஸ் ஸ்டார்ட் அவர் கேம் இன் சென்னை. வெயிட் பண்ணுங்கள், நல்லதே நடக்கும். தேங்க்யூ கைஸ், பாய்.